ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் வந்து சிக்கன் கிரேவி வித் தண்ணி குழம்பு தான் பண்ண போகிறேன். வித்தவுட்டு தேங்காய். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு நல்லா ஒரு பெரிய விரல் சைஸில் இருக்கிற இஞ்சி, ஒரு முழு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலா வந்து இது மட்டும்தான். அதனால் இதை மட்டும் நம்ம அரைச்சிக்க போகிறோம், சரிங்களா? மற்றதெல்லாம் தாளிக்கிறது மட்டும்தான். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதே அளவுக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. 1/2 kg சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சில மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊற வைக்க போகிறோம், சரிங்களா? அதில் என்னென்ன போட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சமாக, நான் லைனாக கலக்கிறேன் பாருங்கள், தயிர் கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிக்கன் வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு சல்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக தான் இப்படி நான் செஞ்சு வைக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு, உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு, தயிர் கொஞ்சமாக போட்டு இப்போ பிசைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கிரேவியும் குழம்பும் செய்யும்போது அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் நல்லா இதை வந்துட்டு கிளறி விடுங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா நான் பாருங்கள் லைன் பை லைனாக மசாலாஸை ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் கொஞ்சமாக போடுறேன். கறி மசாலா தூளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக போடுறேன். எல்லாமே கடையில் வாங்கின மசாலா தான், வீட்டில் அரைச்ச மசாலா காலி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். கடைசியாக சிக்கன் மசாலா வந்து இதுக்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த கிரேவிக்கு வந்துட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா? அதனால் இப்போ இதுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சமாக போட்டு கறி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க, சரிங்களா? நல்லா பெரட்டி விட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அது நல்லா மேக்னேட் ஆகணும். அதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கறிலையும் ஒட்டணும், உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லா இதுலேயுமே நல்லா கலந்து விடுங்க. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த கறியில் நல்லா இறங்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சிக்கன் வந்து ஹீட்டுங்கள, அதனால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு வந்து ஈக்குவலாக கூலிங்காக இருக்கும். அதனால் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல திக்காகவும் இருக்கும். சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 3 கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சோம்பு விட கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா எல்லாமே எண்ணெயில் கலந்து பொரியட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நாம் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் வந்து சேர்க்க போகிறோம். நான் ஏன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டே இன்னும் கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து கழுவி கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அந்த கலர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா வேக விடுங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிங்கனாலும் பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக வேகணும். அந்த பச்சை வாசனை போய் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
தெரியுதுங்களா? நம்ம நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஏன் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன்னா, நம்ம வந்துட்டு தேங்காய் போடல இல்லைங்களா, அதனால். இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா மசியணும், நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஆகணும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டிங்கன்னா பார்த்திக்கோங்களேன், வெங்காயமாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி நல்லா வெந்துடும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் அது வேகிற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கம்மியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதோட நம்ம சேர்க்க போகிறோம். அது முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதை முழுசாக சேர்த்துட்டு இதுக்கு மேலே இது ரொம்ப ரொம்ப பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக நல்லா வேக விடுங்க, நல்லா கலரையும் விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா அம்மா சூப்பராக செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். வாசனையே கம கம கமன்னு வருதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அந்த அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறனால இன்னும் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 15 நிமிஷமாக சிக்கனை நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊறி இருக்குங்க, பார்த்தாலே தெரியுது. இந்த டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. நான் இதே பாத்திரத்தில் தான் எனக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நீங்களும் அதே போல் பண்ணுங்கள். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம உடனேவே சிக்கனில் எப்போவுமே தண்ணி ஊற்றிடவே கூடாதுங்க. நல்லா கிளறி விட்டு அந்த ஹீட்டில் அதுவே சிக்கன்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஃபஸ்ட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வெளியே அது நல்லா கொதித்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கண் கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா, தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இதோட கலந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இருக்கிறது தெரியுதுங்களா, சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப்ஸுங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எத்தனை வேளை, 2 வேளையா 1 வேளையா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எங்களுக்கு தாராளமாக 2 வேளை வரும். அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாகவோ காரம் கம்மியாகவோ இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே கறியில் எல்லா மசாலாவும் போட்டுட்டுங்களா, அதனால் சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். கறி நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் கறி எடுத்து பார்த்தீங்கன்னா, கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா கறி 2ஆக உடையணும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழம்பு தனியாக பிரிச்சுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்துக்கு. எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இந்த டைமில் குழம்பு மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கிறேன். நீங்களும் இதே போல் பண்ணிங்க. உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எதுவும் சேர்த்தலை. நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ குழம்பு வந்திருக்கு, நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கழுவி
நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி இலை, அதைய நல்லா தூவி விட்டுட்டு கம கம கமன்னு வாசனையோட நல்ல ஒரு கலரி விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்களா, இதை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். மறுபடியும் நீங்கள் வேக விடணும். ஏன்னா நான் அரவேக்காடை தான் கறி வந்து வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் வெந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ரெண்டாக நல்லா உடஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் இதை கொதிக்க வைங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும். ஏன்னா நம்ம கிரேவி தான் வேணும், அதனால் இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. அதுக்காக தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறேங்க. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சிக்கன் கிரேவியும் ரெடி, சிக்கன் குழம்பும் ரெடிங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் என்னென்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் தண்ணி குழம்பு, வேக வச்ச முட்டை, தயிர், சேமியா பால் பாயாசம், சூடான சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.